ஒரு நாள் ராஜா ஒருத்தர் தன்னோட குதிரையில ஏறி பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்கு வேட்டையாட புறப்பட்டாரு. திடீர்னு அந்த குதிரைக்கு வெறி பிடிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடி ராஜாவை ஒரு குழிக்குள்ள தள்ளிட்டு ஓடிடுது. ராஜாவுடைய கூக்குரல் கேட்டு அந்த பக்கமா பக்கத்து கிராமத்துல இருந்து போய்கிட்டு இருந்த 4 இளைஞர்கள் வந்து ராஜாவை காப்பாத்திட்டாங்க. ரொம்பவும் சந்தோஷப்பட்ட ராஜா 4 பேருக்கும் என்ன வேணும்னு கேட்கவும், முதலாம் அவன் எனக்கு கறவை மாடு ஒண்ணு வேணும்னு கிராண்டட். 2ஆம் அவன் எனக்கு ஒரு விளை நிலம் வேண்டும் அப்படின்னு உடனே அவனுக்கும் சரின்னு வாக்கு கொடுத்துட்டாரு. 3ஆம் அவன் நான் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன்னு உடனே சரி அவனுக்கும் வாக்கு கொடுத்துட்டாரு. 4ஆம் அவன் சொன்னா, ராஜா உங்களை நாங்க காப்பாத்தின இந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் நீங்க எங்க கிராமத்துக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு எங்க மக்களோட தங்கிட்டு போகணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ன உடனே அவனுக்கும் சரின்னு வாக்கு கொடுத்துட்டாரு. மற்ற 3வருக்கும் சீக்கிரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. கரெக்டா அன்னில இருந்து ஒரு வருஷத்துல ராஜா அங்க போகணும்ங்கறதுனால அரண்மனையிலிருந்து அந்த ஊர் வரைக்கும் இருக்கக்கூடிய பாதைகள் கிடுகிடுன்னு சீர் செய்யப்பட்டது. ராஜா அங்க வராருன்னா அங்க நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க இல்லையா, அதனால எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. அண்ட் ராஜா வந்து தங்கறதுக்கு ஒரு நல்ல மாளிகை கட்டப்பட்டது. ராஜா வராருன்னு விழா கோலம் கூடும் அப்படிங்கறதுனால நிறைய சின்ன சின்ன கடைகள் முளைத்தது. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த வருஷம் ராஜா அதை பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப பிடிச்சது. ஆஹா இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு இந்த இளைஞனோட சமயோஜிதமான அந்த கோரிக்கையை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அவனோட பழகின சில நாட்கள் அவருக்கு ரொம்பவுமே பிடித்து போகவே தன்னுடைய ஒரே மகளை அவனுக்கு மனம் முடித்து வைக்கவும் தீர்மானித்து அதே போல செஞ்சாரு. தனக்கு ஆண் வாரிசு இல்லை என்பதால அந்த இளைஞனையே தனக்கு பிறகு ஆட்சியை பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பையும் கொடுத்தாரு. ஆக நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எதிர்பார்க்காம உதவும் பொழுது நமக்கும் எதிர்பாராத வகையில் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான். அண்ட் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் நம்மளோட சாய்ஸ்ல அப்படின்னு இருக்கும் பொழுது அது நமக்கு மட்டும் அல்லாமல் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில நாம யோசிக்கணுங்கிறது தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்லதே நடக்கும்.